அடுத்த விரிவுரையாக சிவபிரகாசம் தொடர்ச்சியை வழங்க இருக்கின்ற சைவ புலவர் கந்த சத்யாசன் அவர்கள். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நேற்றைய தினம் நாங்கள் கடைசியாக இந்த 5 கலை பார்த்த நாங்கள், அதாவது புருட தத்துவமும் பிரகிருதி தத்துவம் என்னென்று பார்த்த நாங்கள். அந்த புருடனும் பிரகிருதியும் தனியா ஒன்று அல்ல, அது பலவற்றினுடைய செயற்கை என்று நாங்கள் பார்த்த நாங்கள். சரியா? அதாவது பஞ்ச கஞ்சுகன் என்று புருடனை சொல்றது. அப்ப 5 வகையான அசுத்த மாயா தத்துவங்கள் சேர்ந்துதான் புருடன். அல்ல புருட தத்துவம் என்று கூட அதை சொல்லலாம். அடுத்தது முக்குணங்களினுடைய கூட்டு. முக்குணங்களுடைய கூட்டு சமூகம் என்றால் சேர்ந்திருப்பது. சரியா? அப்ப முக்குணங்களினுடைய அந்த கூட்டு தான் நாங்கள் பிரகிருதி தத்துவம் என்று பார்த்தினாங்க. சரியா? பிரகிருதி தத்துவம் என்று பார்த்தினாங்கள். இதுல இருந்துதான் இந்த புருட தத்துவத்தில 5 வகையான கலை வருது நாங்கள் பார்த்தினாங்க. சரியா? அதுல அந்த கலாசுத்தி என்றது சிவாச்சாரியார் செய்கிற அந்த தீட்சையில, சரியா, இந்த 5 கலைகளும் சுத்தப்படுத்தப்படுகிறது என்று, அந்த 5 கலைகளும் எங்களுடைய உடம்பில எங்க இருக்கிறதுன்றதையும் நாங்கள் பார்த்தினாங்க. சரியா? இதுக்கு பிற்பாடு நாங்கள் அடுத்த பாட்டுக்கு நாங்கள் போறோம். அடுத்த பாட்டு 42வது பாடல். அதுவும் முக்குணங்களினுடைய தொழிலையும் புத்தியினுடைய தொழிலையும் சொல்லுவதாகத்தான் இருக்கிறது. நேற்று நான் நினைக்கிற இந்த பாட்டை பற்றி சாதுவா சொல்லிவிட்டேன். நான் இந்த முக்குணங்கள் மேலும் 2 குணங்களாக பிரிந்து 2 குணங்களோட சேர்ந்து மொத்தம் 9 குணங்கள் வரப்போகுது. சரியா? 9 குணங்களை பற்றி சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இது கொஞ்சமான ஆழமான விடயம்தான். ஆனால் அந்த ஆழமான விடயம் தெரிய வேணும். ஏனென்றால் ஒரு உயிர் எவ்வாறு இயங்குகிறது என்பதை எல்லாம் இந்த சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதற்கு ஒரு காரண பெயரையும் வச்சிருக்கிறது. என்னன்னு சொல்ல போனால், இந்த சைவ சித்தாந்தத்திலே அநேகமான பெயர்கள் வடமொழி பெயர்கள், சமஸ்கிருதம் சார்ந்த பெயர் தான். இந்த புருடனா இருந்தான, பிரகிருதியா இருந்தான, கலையா இருந்தான, காலமா இருந்தான, இவை எல்லாமே வடமொழி சார்ந்த பெயர்கள்தான். நாங்கள் அதுக்கு கொஞ்சம் தமிழ் சிந்தனையையும் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சரியா? அப்ப முக்குணங்களினுடைய தொழிலும் அதனோட புத்தியின் தொழிலும், இந்த தொழில செயல் என்று சொல்லலாம். சரியா? தொழிலும் செயலும் ஒன்றுதான். சரியா? செயற்படுறது. 42வது பாடலை ஒருக்கா எல்லாரும் பாருங்கோ. அலகில் குணம் பிரகாசம். சரியா? லகுதை தான் அது. லகுதை, வியாபிருகி, அடர்ச்சி, மிகும் கௌரவம், அந்நியம், இவை அடைவே. இந்த 6 சொல்லு வருவதற்கா பாருங்கோ. பிரகாசம் என்றால் ஏதாவது நோட் பண்ணிக்கொள்ளலாம். லகுதை ஒன்றுக்குள்ள ஒன்று எழுதினீங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்கு நான் சில கருத்துக்கள் சொல்லுகிறேன். பிரகாசம், 2வது லகுதை, 3வது வியாபிருகி, புத்தகத்தையும் பார்த்து எழுதலாம் பாட்டு. அடர்ச்சி, கௌரவம், அந்நியம். அடர்ச்சி, சரியா, கௌரவம், அந்நியம். இதுதான் மேலதிகமான 6 குணங்கள். மேலதிகமான 6 குணங்கள். சரியா? திரும்ப இருக்கா பாட பாப்பம். அலகில் குணம் பிரகாசம், லகுதை, வியாபிருகி, அடர்ச்சி, மிகும் கௌரவம், அந்நியம், இவை அடைவே. நிலவியிடும் 3 உயிரொன்றிற் கலந்தே. இந்த 6ஓட ஏற்கனவே சொன்ன ராட்சதம், தாமசம்,
சாத்வீகமாகிய 3 குணங்களும் சேர்ந்து மூன்று மன்றோடு ஒரு தங்களுக்கு தொடர்பானதுடன் சேரும். சரியா, அந்த தொடர்பு நான் பேர்ந்தாளன் 9 குணங்களாக வருது. அப்ப மும்மூன்று உயிரொன்றில் கலந்து ஒரு உயிர்லாம் இந்த 3 குணமும் கலந்து நிற்கும். இவை நிறை புலனின் பயன் எவையும் கவரும். குலவி வரும் போகம் கொள் இடமாம் மாறா குறைவில் ஒளியாம் அலகில் புலனிடத்தில் ஒருமை பலவகையும் உடையதாய் பரன் அருளால். இங்கேயும் அந்த பரன் அருள், பரன் என்றால் சிவபெருமான் தான். சரியா, பறை என்று பெண்பாலிலே சக்தியை நாங்கள் சொல்லுகிறோம். பரன் சிவபெருமான், அரன் பரன் சிவன் எல்லாம் உண்டு. பரன் அருளால் புந்தி பஞ்சாசத் பாவகமும் பண்ணிவிக்கும் தானே. பஞ்சாசத், பஞ்ச என்றால் 5. சரியா, பஞ்ச என்றால் 5. அச, அச என்பது தச என்ற கருத்துல வரும். தச என்றா 10. அப்ப 5 தர 10 50. பஞ்சாசத் என்பது 50 எண்ண குறிக்குது. எண்ணிக்கை. சரியா, 50 எண்ணிக்கை குறிக்குது. ரைட். அப்ப அலகில் குணம், அலகில் குணம் என்றா அலகில் இல்லாத, அலகு இல்லாத குணம். சரியா, அலகு என்று நாங்கள் சொல்றோம். அலகென்றால் சென்டிமீட்டர், மீட்டர், லீட்டர், கிலோகிராம், கிராம், இதெல்லாம் அலகு. சரியா, சிலவற்றுக்கு நாங்கள் அலகு சொல்ல முடியாது. வானத்தின் உயரத்துக்கு நீங்கள் அலகு சொல்ல முடியாது, அது அலகில். சிவபெருமான் சோதியாக தோன்றிய பொழுது அந்த சோதியினுடைய உயரத்துக்கு அலகு சொல்ல முடியாது. அதனாலான் அலகில் சோதியன் என்று பெரிய புராணத்துல சேர்க்கிறார், சொல்லுறார். சிவபெருமானுடைய வேர் எங்க கிடக்கு, முடி எங்க கிடக்கு, ஆழம் எங்க கிடக்கு, அகலம் எங்க கிடக்கு எங்களால சொல்ல முடியாது. ஆகவே அவையெல்லாம் அலகு அலகு இல்லை, அவற்றை அளக்க முடியாது. சரியா, திருமூலர் ஒரு பாடலை சொல்லுவார், யார் அறிவார் அந்த அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அந்த அகலமும் நீளமும், பேர் அறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேர் அறியாம, வேர் எனக்கு தெரியாது, அடிவேர் எங்கடக்கன்னு தெரியாது, வேர் அறியாமை விளம்புகின்றேனே என்று சொல்லுகிறார். ஆகவே இங்க அலகில் குணமெண்டா என்ன கருத்து? குணங்கள் எண்ணிறந்தன என்பது கருத்து, எண்ண முடியாதன என்பது கருத்து. சரி, அதுக்கு பிறகு நீங்கள் அப்போது எழுதினீங்கள் பிரகாசம், லகுதை, வியாவிருகி, அடர்ச்சி, கௌரவம், அந்நியம் என்று 6 எழுதி வச்சிருக்கிறீர்கள். ஒன்றுக்குள் என்று எழுத சொன்ன நான். இப்ப நீங்கள் பிரகாசக்கத்துக்கு பக்கத்துல இங்க போடுங்க, ஒரு டேஷ் போட்டுட்டு அறிவு. சரியா, அறிவு பிரகாசிக்கும். லகுதை, லகுதை என்றால் மெத்தென்று இருத்தல். சரியா, மெத்தென்று இருத்தல். அடுத்தது வியாபிருகி என்றால் ஒன்றை விட்டு ஒன்றை பற்றுகின்ற அசைவு. சரியா, ஒன்றை விட்டு ஒன்றை பற்றுகின்ற அசைவு. அக்கரை மாட்டுக்கு இக்கரை பச்சை. சரியா, இப்பவும் சில பேர் தாவி தாவி கொண்டு நிற்பினான். சரியா, அடுத்தது அடர்ச்சி. சரியா, அடர்ச்சி என்றால் இந்த அடர்ச்சி இணையும் கொடிய செயற்பாடுகள். அடர்ச்சி என்றால் என்ன? கொடிய செயற்பாடு. மனிதனிடத்த கொடிய செயற்பாடு இருக்கு. இந்த கௌரவத்துக்கு முன்னாலே அந்த மிகுமையும் போடுங்க. மிகும் கௌரவம், மிகும் கௌரவம். அப்ப மிகும் கௌரவம் என்றா மிகுதியாக தன்னைத்தான் மேம்படுத்தி கொள்ளுதல், தன்னைத்தான் மேம்படுத்தி கொள்ளுதல். நான் பெரியாள் என்று தன்னைத்தானே மேம்படுத்துறது. அந்நியம், அந்நியம் என்றா
செய்யத்தகாதனவற்றில் ஈடுபடுதல். இப்ப சொன்ன 6 குணமும் மனுஷர்கிட்ட இருக்கா? சரியா? இப்ப சொன்ன 6 குணமும் மனுஷர்கிட்ட இருக்கும்னு நீங்கள் ஆராய்ஞ்சு நீ பாருங்க. சரியா? அப்ப ஏற்கனவே இருக்கிற 3 குணங்களோட இந்த 6ம் அதுக்கு ஏற்ற வகையில சேர்ந்துதான் மொத்தம் 9ஆக வருகிறது. சரியா? அப்ப சாத்விகன், ராட்சதன், தாமசம் என்னும் முக்குணங்களோட இவ்விரண்டாக இவை அடங்கும். சரியா? இனி வேணுமெண்டா அந்த இவ்விரண்டாக அடங்குறதுக்கு நீங்கள் போடலாம் பிரகாசமும் லகுதையும். சரியா? பிரகாசமும் லகுதையும் சாத்வீக குணத்தோட சேரும். சரியா? பிரகாசத்துக்கு இன்னொரு பெயர் சொல்லலாம் ஞானம் என்று. அறிவு ஞானம்தானே, அவை ஞானம் என்று சொல்லலாம். அடுத்தது வியாகிருதியும் அடர்ச்சியும் சரியா? இந்த வியாவிருதிய நாங்கள் சலனம் என்று சொல்லலாம், சலனம் என்றும் சொல்லலாம், சலனப்படுறது. அதே போல அடர்ச்சியை குரூரம், குரூர சிந்தனை. சரியா? குரூரம். அடுத்த தாமச குணத்தோட கௌரவமும் அந்நியமமும் சேரும். அந்நியம் அல்ல அந்நியமமும் சேரும். இப்ப கௌரவத்தை பெருமைன்னு சொல்லலாம் தானே. சரியா? கௌரவத்தை பெருமைன்னு சொல்லலாம். அப்ப அது அந்தந்த இனத்தோட தான் சேருது. சரியா? அப்ப இப்படி 9ஆக இவை உயிர்தோறும் கலந்து நின்று அமைந்த பொறி வழி வரும். பொறி என்ன? ஐம்புலன்கள். ஐம்புலன் வழியாகத்தான் இவை செயற்படுகிறது. அந்த பொருள் வழி வருகிற பொறி வழி வார என்ன? புலனின்பம் இது, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இவற்றை அவை நுகருகிறது. இது நீங்காத நிறை ஒளியாம். இதனால ஒரு ஆன்மாவுக்கு நல்ல ஒளிதான் உண்டாகுது. சரியா? நான் பெரியாள் நண்ட கௌரவம் கூட ஒளியத்தான் கொடுக்கும். புத்தி என்னையும் என்றால் இவற்றை எல்லாம் சரியா உறுதிப்படுத்தி கொள்ளும். இந்த நுகர்வற்றை புத்தி உறுதிப்படுத்தி கொள்ளும். இந்த புத்தி தான் புலன்களோடு பல வகையாக ஒற்றுமைப்பட்டு இந்த 5 புலனோடையும் புத்தி சேர்ந்து இன்னும் 50 வகையான, சரியா, 50 வகையான பாவங்கள் இருக்கிறது. 50 வகையான பாவங்கள் இருக்கிறது. சரியா? அந்த 50 வகையை பற்றி நான் சொல்லுவேன். சரியா? அதை நீங்கள் இன்னும் பார்க்கலாம். சரியா? சரி. அப்ப திருப்பி இருக்கா பாட்டை வடிவா பாருங்க. பாட்ட கருத்து சொல்றேன். அழகில் குணம். அழகில் குணம் என்றா என்ன? குணங்கள் எண்ணில்லாதன. பிரகாசம் லகுதை. பிரகாசமும் லகுதையும் என்பது சரியா அதிண்ட 2 குணங்கள். அடுத்தது வியாவிருதி அடர்ச்சி. அடுத்தது மிகும் கௌரவம் அந்நியம். மிக்க கௌரவமும் அந்நியமமும். சரியா? ஆகிய இவைகள் அடைவு நிலவியிடும். முறையே சாத்வீக முறையே என்று சொல்லிக்கிற பாருங்க. சரியா? ஏன்? பிரகாசமும் லகுதையும் சாத்வீகத்தோட நினையும். அப்ப அந்த முறையே என்ற சொல்லு. சரியா? முறையே என்ற சொல்ல நீங்கள் வடிவா பார்க்கலாம். அந்த ஒழுங்கு முறையில தான்
இவை வருகிறது. ஆவிதான் அந்த முறையே என்ற சொல்லு அங்கே பயன்படுத்தப்படுது. சரியா? அப்ப அடைவே நிலவியிடும் என்றால் முறையே சாத்வீகம், ராட்சதம், தாமசம் ஆகிய குணங்களை பொருந்தி நிற்கும். மும்மூன்றும் உயிர் ஒன்றில் கலந்தே நிற்கும். இப்ப விளங்குதா மும்மூன்று? சரியா? எல்லாமே இந்த உயிர் ஒன்றில தான் கலந்து நிக்குது. 9 குணங்களும் ஒரு உயிர்ல தான் கலந்து நிற்கும். ஒரு 2 எல்லா உயிர்லயும் அப்படி எப்படி நிற்கும். சரியா? எல்லா மரத்துக்கும் இலை இருக்கு, எல்லா மரத்துக்கும் வேர் இருக்கு, எல்லா மரத்துக்கும் கொப்பு இருக்குது, எல்லா சென்றது போல எல்லாத்திலையும் பழம் இருக்கு, எல்லாத்திலையும் பூ இருக்குன்னு நாங்க சொல்ல இயலாது. ஆனா இந்த மூன்றும் ஓரளவுக்கு இருக்கும். அது கூட ஒரு வித்தில தாவரத்துக்கு சில நேரம் கொப்பு இல்லாமல் இருக்கலாம். அப்ப வேறு இலையும் இருக்கு கண்டது போல இதை நீங்கள் பார்க்கலாம். சரியா? அப்ப ஒவ்வொரு இனத்திலையும் கூடி நிக்குது. சரியா? நிறை புனலில் பயனவையும் கவர். நிறைந்த இந்திரியங்களால் வருகின்ற விடயங்கள் எல்லாவற்றிலும் ஆசையை இவை உண்டாக்கும். சரியா? இதுதான் பிரச்சனை எங்களுக்கு. இந்த ஆசை இருக்கிறதாலதான் நாங்கள் செய்கிற செயல் ஒவ்வொன்றுக்கும் வினைப்பயன் வந்து செய்கிறது. சரியா? ஆசை உண்டு. குலவி வரு போகம் கொள் இடமா. சரியா? கொண்டாடப்பட்டு வருகின்ற போகங்களை பற்ற செய்கின்ற இடம் இதுதான். மாறா குறைவில் ஒளியாம், ஒரு காலமும் நீங்காத பூரணமான பிரகாசமாய் இவை இருக்கும். சரியா? குணத்துக்கு ஒரு பிரகாசம் இருக்கு. புத்தியானது அலகில் புலனிடத்தில் ஒருமை பல வகையும் உடையதாய். சரியா? அலகில் என்றா அலகு இல்லாதது என்று நான் ஆரம்பத்துல சொன்ன. நான் எண்ணில்லாத விடயங்களில் ஒற்றுமை அநேக விதங்களையும் உடையதாக இருக்கு. அநேக விதங்கள் ஒற்றுமையும் அநேக விதங்கள், விதம் என்றால் ஒரு வகை உடையதார். பரனருளால், பரமசிவனது அனுக்கிரகத்தினாலே அல்ல அருளினாலே பஞ்சாசத் பாவகமும் பண்ணுவிக்கும் தானே 50 பாவங்களை செய்து நிற்கும். சரியா? 50 பாவங்களை செய்து நிற்கும். சரியா? அப்ப நாங்கள் பார்த்தோம் இந்த 6 குணம் புரிம்பா நாங்கள் இங்க பார்த்த நாங்கள். சரியா? 6 குணமும் பிரகாசம், லகுதை, வியாவிருதி, அடர்ச்சி, கௌரவம், அந்நியமம், அந்நியமம். சரியா? அப்படியே வரும். சரியா? இந்த 6 குணங்களோட ஏனைய 3 குணங்களும் ஒன்று சேர்ந்து 9 புத்தி தத்துவத்துடன். புத்தி தத்துவம் அங்க படிச்ச நீங்கள் ஆன்ம தத்துவத்துல படிச்ச நீங்கள் 24 தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று அந்த கரணங்கள் 4 படிச்ச நாங்கள். அந்த மாயன்ற 36ல ஒரு சிந்திச்சு பாருங்க. அந்த புத்தி தத்துவத்தோட கூடித்தான் ஆன்மா விடயங்களை அறிவதற்கு இவை உபகாரம் செய்கிறது. சரியா? இப்ப நாங்கள் சொன்ன விடயம் இல்லாமல் சாத்வீக குணத்துக்கு இன்னும் 16 விருத்தி இருக்கு. அப்ப புதுவெளியில போடுங்கோ, சாத்வீகத்திற்கு 16 விருத்தி இருக்கு. ராட்சத குணத்துக்கு 9 விருத்தி இருக்கு. தாமசத்துக்கும் 9 விருத்தி. உங்களையும் கூட்டுங்கோ, மொத்தம் 34 வருமாக்குமா? மொத்தம் 34 விருத்தி இருக்கு. இனி புதுவரியில ஒருக்கா எழுதுங்கோ, சாத்வீக குணவிருத்திகள். சாத்வீக குணவிருத்திகள். சரியா? இந்த ஒன்றின் கீழ் ஒன்றாக ஒரு பக்கத்துல 8ஐயும் மற்ற பக்கத்துல 8ஐயும் எழுதுனா அந்த 16 ஓரளவுக்கு மனதுக்குள்ள கண்ணுக்குள்ள நிற்கும். சரியா? நம்ப பண்ணி எழுதுறது நல்லது. 1 2 3 போட்டு நம்ப பண்ணி எழுதுறது நல்லது. இந்த சாத்வீக குண விருத்திகள் 16 இருக்கிறது. அப்ப பாருங்க, அந்த நல்ல குணத்துல எது உங்கள்கிட்ட இருக்குன்னு நீங்க சும்மா யோசிச்சு பார்க்கலாம். சரியா? ஒன்று தைரியம். தைரியம் இருந்தா அது சாத்வீக குணம். அது நல்லதுதான். தைரியம் எப்பவும் பயப்படாமல் தைரியம். பாம்பை கண்டாலும் தைரியத்தோட போய் அதை அணுகிறது. 2 மனம் உறுதியாய் நிற்றல்.
ஒன்றுக்குள்ள எழுதுறீங்களோ? 3 சாமர்த்தியம். அந்தந்த நேரத்துக்கு சாமர்த்தியமாக கதைக்கிறது, சாமர்த்தியமாக நடக்கிறதும் இருக்கு. 4 மென்மை, மென்மைத்தன்மை. 5 நொய்மைத்தன்மை. நன்மையாண்டா கொஞ்சம் விட்டு கொடுக்குற இயல்பு மாதிரியும் வரும். 6 மகிழ்ச்சி, சாத்தியோனத்தின் இயல்பு தான் மகிழ்ச்சி. 7 நேர்மை, ஒருவன் நேர்மையா இருக்கிறான் அவன் சாத்திய குணம் உடையவன் இருக்கிறான். 8 சுத்தி. 9 புண்ணிய முயற்சி, புண்ணிய காரியங்களுக்கு முயற்சி செய்கிறார். 9 புண்ணிய முயற்சி. 10 பொறுமை. 11 உங்களுக்கு தான் சொல்லுகிறார், கிரகித்ததை மறவாதிருத்தல். சரியா, நாங்கள் படித்ததை, கிரகிச்சதை, விளங்கி கொண்டதை மறவாதிருத்தல். 12 போதுமென்று அமைந்த நல்ல மனம். என்ன? போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்தென்று இந்நாள நீதி வாக்கியங்கள் சொல்லும். 13 முத்தி பெற வேண்டும் என்னும் மேலான இச்சை. ஒருவர் முத்தி பெற வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் சாத்விய குணம் இருக்கு. 14 புறக்கரணங்களை அடக்குதல். ஒருவர் நான் தியானம் இருக்கணும், கோயில போய் வேறு சிந்தனை எல்லாம் கடவுளை கும்பிடணும் என்றால் புறக்கரணத்தை அடக்க வேணும் என்று நினைக்கிறார். அடக்கிறது அடுத்த கட்டம், அடக்கணும் நினைக்கிறார். 15 அகக்கரணங்களையும் அடக்கிறது, அகக்கரணம். 16 பெரும் கருணை. பெருங்கருணை என்பது சில ஆன்மாவுக்கு வராது, சில பேருக்கு அது இருக்கும், பெருங்கருணை. சரியா? இந்த 16 பற்றியும் பௌஷ்கர ஆகமம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதை முருக்கா நோட் பண்ணணும். எனக்கு அன்றைக்கு ஞாபகம் பெறல, இப்ப ஞாபகம் பெறுது. சிவஞான பூதம் பௌஷ்கர ஆகமத்தினுடைய பாவ விமோசன படலத்தில் இருக்கிற 12 சூத்திரங்களினுடைய மொழிபெயர்ப்பென்று ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள். ஆனால் திராவிட தமிழர்கள் அப்படி இல்லை, அது தனித்தமிழன்று அதை எதிர்க்கிறார்கள். சரியா? அதை எதிர்க்கிறார்கள். சரிவிலை ஆராய்ச்சி எல்லாம் வேற விடயம். சரியா? இதை பௌஷ்கரத்திலே சொல்லிக்கிறார். அடுத்தது ராட்சத குணவிருத்தி. ராட்சத குணவிருத்தி எத்தனை? 9. அதையும் இருக்கா? 1 எழுதுங்கோ. 1 ராட்சதம் என்றா சொன்னேன், கொஞ்சம் கடுமையான குணம். யான் எனது அபிமானம், யான் எனது என்கின்ற அபிமானம். இது என்ற, இது நான் செய்தது, சரியா என்ற அந்த அபிமானம். சரியா? யான் எனதெனும் செருக்கறுப்பான் வானோர் உலகம் புகும் என்று வள்ளுவர் கூட சொல்றார். சரியா? திருக்குறள்ல சைவ சித்தாந்தம் கிடக்கு. 2 வீரத்தன்மை. சரியா? வீரனுக்கு நான் சொன்னேன், சத்திரியனுக்கு ராட்சத குணம் இருக்குமென்று, சண்டை பிடிக்கிறவனுக்கு வீரத்தன்மை. 3 கொடுமை. 4 பெருமுயற்சி எடுக்கிறது, மிக கடுமையான முயற்சி எடுக்கிறது. இப்ப ராட்சத குணம் வேணும், சில பேருக்கு கடுமையான முயற்சி எடுக்கணும். 5 வஞ்சனை, அது கூடாது. 6 திடமுடைமை, அது ஓரளவுக்கு நல்லது, எங்கள்கிட்ட ஒரு திடம் இருக்கணும், திரகாத்திரம் இருக்கணும். 7 இரக்கமின்மை. 8 போகமுடைமை, இந்த போகத்தை அனுபவிக்க வேணும் என்ற ஆசை. 9 விடம்பமுடைமை. சரியா? 9 என்ன? விடம்பமுடைமை. என்ன சொல்ல போனால் அதை கூடா ஒழுக்கம் என்று சொல்லலாம். கூடாத ஒழுக்கம். அப்ப ராட்சத விருத்தி 9, அதையும் பௌஷ்கராமத்திலேயும் சொல்லிக்கிறாங்க. பௌஷ்கராமத்திலேயும் அதை பற்றி சொல்லி இருக்கு.
அடுத்த தாமத குண விருத்திகள் 9 இருக்கு. தாமத குண விருத்தி தாமசமண்டா சொன்ன நெருக்கும் பின் நிற்கிறது. ஒன்று பிரியமின்மை. சரியா? கல்வி முதலியவற்றில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறதா இந்த பிரியம். பிரியம் என்பது பிரியம் விருப்பம். அதுல அவ்வளவு பிரியம் இல்லை என்று சொல்லுவீனா. 2 சோம்பல், அது எங்களுக்கு தெரிஞ்சிடணும். 3 லோபமுடைமை, உலோபமுடைமை. 4 கோள் சொல்லுதல், கோள் மூட்டுவியல் புறம் கூறுறது, அவரை பற்றி இவருக்கு இவரை பற்றி அவருக்கு சொல்றது. 5 தன்னை பெரிதாக எண்ணுதல், நான் தான் பெரியவன். 6 அதிக நித்திர, பகல் நித்திர கொள்ளக்கூடாது. அது இந்த என்னென்று சொல்றது, தர்மசாஸ்திரங்களே சொல்லிக்கிறாங்க. பகல் நித்திர கொண்டால் அதனால பாவம் கிடைக்குமா. பகல்ல நித்திர கொள்றது கூடாது. குறைஞ்ச நேரம் நித்திர கொள்றவன் தானே நல்ல அறிவாளி. 6 மணித்தியால நித்திர கொண்டா காணும்னு சொல்றாரு ஆராய்ச்சியில. நவீன விஞ்ஞானத்துல சொல்றார்கள், குறைவாக நித்திர கொண்டால் அவன் நல்ல அறிவாளியா. அப்ப சைவ சித்தாந்தம் இன்றைக்கும் சொல்லி போடுது அதிக நித்திர கொள்ளக்கூடாது. 7 கர்வத்தால் வருகிற சோம்பல், அதாவது நன்மை செய்யறதுக்கு நாங்கள் உருப்படுறையில. சில பேர் பாருங்க, நன்மை செய்யண்டாலும் அதுக்கு ஒத்து போகாய் நாம் எதிர்கட்சியா நிற்கிறது. 8 கேடு செய்தல், கெட்டதுகளை செய்யறது கேடு. 9 மூடத்தன்மை. சரியா? மூடத்தன்மை அறிவின்மைன்னு சொல்லலாம். அப்ப இந்த 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 9ஐயும் தாமத குணத்தின் விருத்திய கூட பௌஷ்கராமத்துல விளக்கமா சொல்லிக்கிறார். அப்ப 9 குணங்களுக்குள்ள இந்த 34 விகற்பங்களும் அடங்குது. அந்த 9 குணத்தின் பிரிவுதானே இதுகள். அது இன்னும் பலவாக விரியும், இன்னும் பலவாக விரியும். சரியா? இப்ப சோம்பலை இன்னும் பிரிச்சு கண்டு போகலாம், கர்வத்தை விரிச்சு கண்டு போகலாம், கேடு செய்யறதை விரிச்சு கண்டு போகலாம். இதனாலதான் அலகில் குணம் என்று இந்த பாடலையே ஆரம்பிச்சார். அப்ப இந்த 9 குணங்களும் ஆன்மாவோட தேக வழியாக மட்டுமல்ல, சூக்கும தேக வழியாகவும், சூக்கும தேகம் இருக்குதானே, அந்த சூக்கும தேக வழியாகவும் ஆன்மாவோட இவை கலந்து நிற்கிறது. சரியா? சூக்கும தேக வழியாகவும் ஆன்மாவோட இவை கலந்து நிற்கிறது. அப்ப பாருங்க, நிறை புலனின் பயனவையும் கவரும் குலவிவரு போகங்கள் இடமா மாறா குறைவில் ஒளியாம். தாமோச குணம் விடய போகங்களை ஆசையை உண்டாக்கும், ராட்சத குணம் விடய போகங்களை பற்ற செய்யும், சாத்வீக குணம் அப்போகங்களை அறிய செய்யும். அப்ப முக்குணங்களினுடைய தொழில் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அலகில் புலனிடத்தில் ஒருமை பல வகையும் உடையதாய் பரனருளால் புத்தி பஞ்சாசத் பாவகமும் பண்ணுவிக்கும். சரியா? பரனருளால, சரியா, புலனிடத்திலே ஒருமைப்பட்டு புத்தியால 50 வகையான பாவங்களை இது பண்ணுவிக்கும், செய்விக்கும். சரியா? அப்ப இந்த புத்தி சார்ந்த விடயங்கள்ல பிரதிபிம்ப ரூபமாக பதிந்து போக்கியமாகின்றமையாலதான் இவர் என்ன சொல்றார், அலகில்
புலனிடத்தில் ஒருமை பல வகையும் உடையதாய் என்று பாடல்ல உமாதித்யாச்சாரியார் சொல்றார். சரியா? அப்ப இந்த புத்தி இருக்குதானே, இந்த புத்தி 8 வித பாவங்கள் உடையதாக இருக்கும். சரியா? 8 வித பாவங்கள் உடையதா இருக்கு. அந்த 8 விதத்துல தான் திருப்பி 50 வகையான பிரத்தியங்களோடு கூடியதாக அந்த பாவம் பஞ்சாசத் என்று 50 வகை என்று சொல்லப்படுது. அப்ப புத்தியில இருக்கிற தன்மாதி 8 வித பாவங்களையும் நான் இப்ப சொல்ல போறேன். அப்ப அடுத்த வரையில 8 வித பாவங்கள். பாவம் என்றால் என்னன்னு சொல்றது, இந்த கெட்ட வேலையை செய்யற புண்ணிய பாவம் நினைக்காதீங்கோ. சரியா? இந்த பாவம் என்று சொல்லுவோம் எங்க டான்ஸ்ல. பாவம் என்றா குணம். சரியே? என்னண்டு பாவம் இந்த டான்ஸ்காரர்கிட்ட சிரிப்பு, மகிழ்ச்சி, கோபம், துக்கம், கவலை, வீரம் என்று நவ பாவம். பாவம் என்றாதான் உங்களுக்கு அது சரியா இருக்கும். பாவம் என்று சொல்லணும், பாவம் அல்ல. அப்ப இந்த பாவம் என்பது புண்ணியத்துக்கு எதிரான பாவம் இல்லை, அதுல தெளிவிருக்கும். அது ஆன்மாவினுடைய பாவம். பாவம் என்றா சுபாவம் என்று சொல்லலாம், சுபாவம். சரியா? அப்படி பாதளி கொள்ளுங்கோ. தருமம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம். சரியா? தருமம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம். எத்தனை வந்தது? 4 வந்தது. இந்த 4க்கும் எதிர் இருக்கு, எதிர். அப்ப பக்கத்துல போடுங்கோ. தர்மத்துக்கு பக்கத்துல அதர்மம். ஞானத்துக்கு எதிரானது அஞ்ஞானம். பாடமாக்குற சுபம் அவ்வளவு பெரிய கஷ்டம் ഉണ്ടാക്കാங்க. வைராக்கியத்து பக்கத்துல அவைராக்கியம். ஐஸ்வர்யத்து பக்கத்துல அனைஸ்வரியம். அனை என்றுதான் பெருமை. ஐஸ்வர்யத்துக்கு எதிர்கருத்து அனைஸ்வரியம். அப்ப 8 பாவம் உங்களுக்கு சுவம். தர்ம, ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம். அதுக்கு எதிர்கருத்து ஆனா போட்டு விட்டா எதிர்கருத்து வந்துடும். இந்த ஐஸ்வர்யத்தை தான் ஆனா ஐஸ்வர்யம் என்று சொல்லலாம், அனைஸ்வர்யம் என்று சொல்ல வேண்டும். சரியா? இந்த கற்றல் முறையை கொஞ்சம் நீங்கள் விளங்கி கொள்ளுங்க, தான் மிக முக்கியம். கற்றல் முறை. சரியா? புத்தகத்துல பாட்டு கிடக்கு, சில நேரம் கருத்தும் இருக்கலாம். ஆனால் அதை சரியாக எடுத்து விளங்கி கொள்றது கொஞ்சம் கஷ்டமான விடயம்தான். அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம் தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம் என்ற 4 விஷயம். அது நேரான விஷயம், நேர்மையான விஷயம். இந்த 4ம் சாத்வீக குணமுடைய பாவங்கள். அது ஏதோ ஒரு வகையில் எழுதி கொள்ளும். தர்ம, ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம் சாத்வீக குணமுடைய பாவங்களாக இருக்கு. பாவம். அவைராக்கியம் இருக்குதானே, அவைராக்கியம் ராட்சத குணபாவம். ராட்சத குணபாவம் அது ஒன்று மட்டும்தான். அப்ப மிச்சம் 3ம் என்ன மாதிரி? அது 3ம் தாமதம், ஆட்டோமேட்டிக்கா வரும். இது அதர்மம், அஞ்ஞானம், அனைஸ்வரியம். இந்த 3ம் என்னத்துக்குரியது? தாமச குணபாவங்கள். அப்ப இந்த 8 வித குணங்களும் எங்க இருக்கும்? புத்தியில இருக்கும். சரியா? புத்தியில இருக்கு. அப்ப இதைத்தான் நீங்கள் சில பேர் அவன்ற குணம், ஒருவன் தர்மம் செய்தான்டா சொல்லுவேல, அது அவன்ற குணம். சரியா?
ஒருவன்கிட்ட அதர்மம் செய்யறான்டா அது அவன் குணம். பரவணி குணம் என்று நாங்கள் சொல்லுவோம். சரியா? அப்ப அந்த குணம் என்பது பாவம், குணம், சுபாவம். சுபாவம் என்று சொல்றது அது இந்த சுபாவம் என்று சொல்றது மாதிரி இருக்கு. சரியா? தருமம் இருக்குத்தானே, தருமம் செய்யறது நாங்கள் சொல்றோம். சரியா? அப்ப இந்த தருமம் என்ன செய்தா தன்மாதியில் உண்டான பிரத்தியங்கங்களாக இருக்கிறது. சரியா? தன்மாதியில் உண்டான பிரத்தியங்கங்களாக இருக்கிறது தர்மம் முதலானவை. அவை தூல ரூபமாக அனுபவிக்கப்படும். தூலம் என்றா வெளிப்படையாக அனுபவிக்கப்படும். அப்ப தருமம் செய்கிற பொழுது ஆன்மாவுக்கு அறிவை வருவிக்கிறது இந்த பிரத்தியங்கங்கள். சரியா? அறிவை வருவிப்பது பிரத்தியங்கங்கள். பிரத்தியம் பிரத்தியம் என்றாலே அறிவுதான். சரியா? அறிவுக்கு ஞானம் என்று சொல்ல பயன்படுத்துற இப்ப ஒரு புது சொல்ல கேள்விப்படுறீர்கள், பிரத்தியம். அடுத்த புதுவரி எழுதுங்கோ. இந்த பிரத்தியம் விளக்கத்துக்கு அறிவு. இது 4 வகையா இருக்கு. பிரத்தியம் 4 வகையா இருக்கு. சித்தி, துஷ்டி, அசத்தி, விபர்ஜயம் என்று இந்த பிரத்தியமாகிய அறிவு மேலும் 4 வகையாக இருக்கிறது. அப்ப புத்தி எண்ணையும் புருடன் பிரகிருதி முதலியவற்றை அறிவிக்குது. புத்தி எண்ணையும் புருடன் பிரகிருதியை அறிவிக்குது. துஷ்டி எண்ணையும் தான் பயன்பெறாதிருக்கையிலும் பெற்றதாக ஆன்மாவிற்கு தோன்றும். சரியா? துஷ்டி எண்ணையும் நான் பயன்பெறையில ஆனால் பெற்றதாக. இது ஒரு வகையில நல்ல குணம். எங்களுக்கு கிடைக்கல அதை கிடைச்சேன்னு நச்சுக்கொள்ளுவோம் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். சரியா? அதுக்கு காரணம் துஷ்டி. தான் பயன்பெறாட்டியும் பெற்றதாக ஆன்மாவுக்கு தோன்ற ஒரு புத்தி. அடுத்தது அசத்தி. அப்ப அசத்தி என்னண்டா அகக்கரணம் புறக்கரணம் இல்லாவிடிலும், சரியா, அகக்கரணம் இல்ல புறக்கரணம் இல்லாவிட்டாலும் விஷயம் இருந்து அறிய இயலாத புத்தி. விஷயம் இருக்குது ஆனா அறிய முடியாத புத்தி அசத்தி. விபர்யம் வீணா பானா யான யான உம்மன்னா விபர்ஜயம். விபர்ஜயம். அப்ப இந்த விபர்ஜயம் என்னையும் என்றால் அது விபரீத புத்தியை தரும். ஒன்றை வேறொன்றாக அறியும். இதுதான் இந்த சங்கர சொன்னது, கயிறை பாம்பு என்று அறிகிறது, ஒரு கட்டையை கல்வன் என்று அறிகிறது. இப்ப நாங்கள் சொல்றோம் தான், நாங்கள் பயன்படுத்துற பாத்திரங்களை சில்வர் பாத்திரம் என்று சொல்றோம். சில்வர் என்றா வெள்ளி. சரியா? வெள்ளி, தூய வெள்ளி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த கால் சங்கிலி உரண்டை கலப்பா கிடக்குது. அப்ப அந்த வெள்ளிக்கும் நாங்களுடைய பயன்படுத்துற சில்வருக்கு நியாயமான வித்தியாசம். அப்ப இது என்ன நடக்குது? விபரீதமாகத்தான் நாங்கள் அதை அறிகிறோம். அல்லது கவரிங் நகை பொன் நகை போல இருக்குது. சரியா? கவரிங் நகை பொன் நகை பிடிச்சு தேய்ச்சி பார்த்தாலும் வித்தியாசம் தெரியாது. அப்ப அப்படி விபரீதமாக அறிகிற அறிவு அதுவும் எங்கள்கிட்ட கிடக்கு. சரியா? இன்னும் ஒரு வகையில நீங்கள் மேலுக்கு போட்டு வச்சிருக்கிறீங்க, சித்தி, துஷ்டி, அசத்தி, விபர்ஜயம் என்று போட்டிருக்கிறீர்களோ, அதுக்கு பக்கத்துல
என்னும் ஒரு சொல்லு எழுதி விடுங்கோ. சித்தி என்றா அறிவு, பிரத்தியத்தின் நேருது. துஷ்டி என்றா மகிழ்வு, அசத்தி என்றால் வலி இன்மை, விபர்ஜயம் என்றால் விபரீதம். சித்திக்கு பக்கத்தை போடுங்கோ 8, துஷ்டிக்கு பக்கத்தை போடுங்கோ 9, அசத்திக்கு பக்கத்தை போடுங்கோ 28, விபர்ஜயத்துக்கு பக்கத்தை போடுங்கோ 5. சரியா? இந்த 4 இலக்கத்தையும் இருக்கா கூட்டுங்கோ. 9 9 28 5. பஞ்சாசத் வந்ததோ? பஞ்சாசத்து சொல்றது விளங்குதோ? பஞ்சாசத்தண்டா 50. அப்ப 50 பாவகம், 50 பாவகம் என்று அந்த சித்தி சிவபிரகாச பாடல் சொல்லுது. என்ன அதனுடைய இறுதி அடி 4வது அடியில பாருங்க, கடைசியில புந்தி பஞ்சாசத் பாவகமும் பண்ணுவிக்கும் தானே. ஆரால? பரன் அருளா. சரியா? அப்ப பாவம்தான் பாவகம், சுபாவம். சரியா? குணம் என்ற சொல்லோட வரும். சரியா? அப்ப சாராம்சம் இருக்கா சொல்றேன் பாருங்கோ. முக்குணங்கள்ல சாத்வீகமானது பிரகாசம் லகுதை என்ன 2 குணங்களோட சேருது. முன்னோட்சி இருக்கா திருப்பலாம். ராட்சதமானது வியாவிருதி அடர்ச்சி என்ற 2 குணங்களோட சேருது. தாமதமானது கௌரவம் அனினியத்தோட 2ஓட சேருது. இந்த மூவகையானவையும் சேர்ந்து 9 குணங்கள் உயிர் ஒவ்வொன்றிலும் பொருந்தி இருக்கும். எல்லா உயிரிலும், ஆடு மாடு கோழி நாயிலையும் இருக்கும். சரியா? ஆடும் சண்டை பிடிக்கும், கோழியும் சண்டை பிடிக்கும், பாம்பும் சண்டை பிடிக்கும், நாயும் சண்டை பிடிக்கும், காகமும் சண்டை பிடிக்கும். பாரு, அது நேரம் காகம் மற்றது கொடுத்துதாவும். கோழி கொத்தி கொத்தி விராண்டி மற்ற சாப்பிட விடும். பாருங்க, அந்த குணங்களும் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கையோட நீங்கள் இந்த படிச்சதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. நான் நெடுக சொல்றேன், பிள்ளைகளுக்கும் சொல்றேன். கல்வி எந்த கல்வியா இருந்தாலும், இன்றைக்கும் ஸ்கூல்ல போய் நான் சொன்னேன், 2 டீச்சர்ஸ் சொன்னான், கல்விய கொப்பிக்கையும் புத்தகத்துக்கையும் வச்சிருந்தால் அது கல்வி அல்ல, அல்லது அது அறிய மாட்டோம். நாங்கள் படிக்கிற ஒவ்வொரு கல்வி அறிவும் அது எங்களுடைய நாகரிகம், தமிழற்ற அல்லது இந்துக்களுடைய பண்பாடு நாகரிக அந்த கல்வி எல்லாமே வாழ்க்கையோடு பின்னி பிணைஞ்சது. சரியா? வெறுமனே ஏடுகள்ல புத்தகங்கள்ல மட்டும் இருக்கேல. இதை நீங்க ஒவ்வொன்றிலையும் ஆழமாக சிந்திச்சு பார்த்தீர்கள் என்றால் இது தெரியும். சரியா? அப்ப 9 குணங்களும் ஒவ்வொரு உயிர்களிலும் பொருந்தி இருக்கும். நாங்கள் மனுஷனை மட்டும் சிந்திக்க கூடாது. அப்ப இந்த குணங்களுடைய தொழிலான் தாமோ குணம் விடய போகத்தில இச்சையை உண்டாக்குது. ராட்சத குணம் விடய போகத்தை பற்ற செய்து அதை போய் அனுபவிக்க செய்து, சாத்வீக குணம் அந்த போகங்களை அறியும். சரியா? சாத்வீக குணம் அறியும். புத்தி தத்துவம் முக்குண சொரூபமாய் இருந்து, சரியா, இந்திரியங்கள் வாயிலாக, இந்திரியம் என்றால் இந்த 5 புலன் இன்பம், அதான் இந்திரியம். இந்திரியம் வாயிலாக வருகின்ற விடயங்களை பகுத்து உணர்ந்து நிச்சயிக்கும். சரியா? இந்த பகுத்துணர்ந்தா இந்த நல்லது கெட்டதல்ல. ஒரு வாசம் பெருகுது, இந்த வாசம் என்னத்தினுடைய வாசம் என்று அறிகிறதே பகுத்து உணர்ந்து நிச்சயிக்கிறது தான். சரியா?
இப்ப உங்க என்னமோ தெரியாது, இப்ப எங்கட ஊர்ல நாங்கள் ரோட்டால போய்க்க சில நேரம் மல்லிகைப்பூ வாசம் பெறும். சரிங்களா? மல்லிகைப்பூ வாசம் பெறும் அக்கம் பக்கம் பார்த்தா அங்க மல்லிகை கொடி பூத்திருக்கு. சரியா? அப்ப புத்தி என்ன இதெல்லாம் அதை சரியோ பகுத்துணர்ந்து நிச்சயிக்குது. இது மல்லிகைன்ற வாசம், இது முல்லையினுடைய வாசம். சரியா? கண்டு சிந்திக்கும். இது மட்டுமல்ல, 50 பாவகங்களையும் செய்து நிற்குது. 50 பாவம். பஞ்சாசத் இப்ப விளங்குதோ? ஒரு பெரிய விடயம். சரியா? கொஞ்சம் தனித்தனிய பிரிச்சு இன்னும் ஒருக்கா நீங்கள் வைக்கணும். ஆனா உலகத்தையும் பாடமாக்கணும்னு நினைக்காதீங்கோ. பாடமாக்கி ஒப்புவிக்கிறது அறிவு, அது வேற விடயம். நாங்கள் இதுக்குள்ளால இப்படி எல்லாம் இருந்து இந்த உயிர்களுக்குள்ளால இப்படி எல்லாம் தொழிற்படுது பாருங்கோ. எவ்வளவு அக்கு வேறு ஆணி வேறியாக உயிரினுடைய செயற்பாட்டை சைவ சித்தாந்திகள் ஆராய்ஞ்சு எழுதியிருக்கிறார்கள். ஆனா சைவர்களாகிய நாங்கள் எத்தனை பேர் இந்த சைவ சித்தாந்தத்தை படிக்க வேணும் என்று விருப்பம் இருக்குது? எத்தனை பேர் அதை ஆழமாக படிக்கிறார்கள் என்றது அடுத்த கேள்விக்குறியா இருக்கு. நீங்கள் ஒரு வகையில ஞான கல்வியை கற்கிறீர்கள், புண்ணியம் செய்த நீங்கள். இப்ப சோதனை எடுக்கிறதுக்காக படிச்சு சோதனை முடிய மறந்து போறவர்கள் கனவே. சோதனை முடிய மறந்து போறவர்கள் கனவே. இப்ப வாழ்க்கைக்கு கொஞ்சம் கற்கணும். சரி, சோதனைக்கு படிக்கிறீர்கள், சோதனை எழுதுறீர்கள், பாஸ் பண்ணிட்டீர்கள், அதோட நாங்கள் எங்களுடைய சைவ சித்தாந்த கல்வியை நிறுத்திவிடக் கூடாது. தான் மிக முக்கியம். எங்களுக்கு சோதனை சைவ சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்திருக்கு. இப்படி ஒன்று இருக்குது, இதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது என்று அறிமுகப்படுத்தி இருக்கே தவிர முழுக்களையும் சொல்லி தெரியல. அப்ப அந்த அறிமுகத்தை வச்சு இன்னும் ஆழமா சிந்திக்கும். இந்த சைவ சித்தாந்த ரத்தினம் என்று திருவாவடுதுறை ஆதீனத்தினால ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டு பட்டம் கொடுக்கிறார்கள். அப்ப சைவ சித்தாந்த ரத்தினம் பட்டம் எடுத்தவர்கள் கூட இன்னும் சித்தாந்தத்தை படிக்க வேண்டிய தேவை இருக்கு. நினைக்கிறேன் இந்த வகுப்புல கூட இந்த சித்தாந்த ரத்தினத்துல படிக்கிறார்கள் கலந்து கொண்டா கொஞ்சம் பிரயோசனமா இருக்கு. ஏனென்றால் சைவ சித்தாந்த ரத்தினத்து வகுப்பு 25 கிளாஸ், 25 வகுப்பு. சரியா? 9 மணி வரைக்கும் 3 மணி வரை. சரியா? 25 வகுப்பு நடத்துகிறார்கள். நடத்தி முடிய ஒரு சிறிய சோதனை பயிற்சி, அதுக்கு பட்ட சான்றிதழ். உண்மையிலே அது ஒரு தரமான பட்ட சான்றிதழ். ஏனென்றால் இந்த திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானத்தினுடைய கையினால வாங்குறது. சரியா? நான் நினைக்கிறேன் இந்தியாவில பல இடங்கள்ல அந்த பயிற்சி மையங்கள் இருக்கிறது. கொழும்பில இருக்கு, யாழ்ப்பாணத்துல இருக்கு, மலேசியா, சிங்கப்பூர்ல எல்லாம் இருக்குது. இந்த வேற இடங்கள்ல நீங்கள் கூட எடுத்து கொஞ்சம் பேரை அதோட இணைச்சு படிப்பிக்கலாம். சரியா? அதை நீங்கள் அரண் தொடர்புகள் எடுத்துக்கொண்டு செய்யலாம். இலங்கையில கொழும்பில சைவப்புலவர் நவநீதகுமார் அதை எடுத்து செய்து கொண்டு இருக்கிறார். இந்தியாவில ஒவ்வொரு மாநிலங்கள், மாவட்டங்கள், ஊர்கள் எல்லாம் இருக்கு, வேற வேற ஊர்கள் எல்லாம் இருக்கு. சரியா? அப்ப அது ஒரு பெரிய நல்ல சிந்தனை. அதாவது அவையும் என்னென்றா அந்த சித்தாந்தத்தை கொஞ்சம் படிக்க தூண்டுகிறார்கள், தான் மிக முக்கியமானது. சரியா? அப்ப நாங்கள் தொடர்ந்து நேரம் இருக்கிற காலத்திலேயாவது கொஞ்சம் கொஞ்சமாவது இன்னும் அதை ஆழமாக படிக்க வேணும். சரியா? இன்னும் அதை ஆழமாக படிக்க வேணும். ஏனென்றால் எங்களுடைய தத்துவத்தை நாங்கள் அறியாமல் வேறு யார் அறிகிறார்? ஆனா இன்னொரு வகையில பார்த்தா இப்ப லண்டன்ல, அமெரிக்காவில எல்லாம் வேற்று சமயத்தவர்கள் எங்களுடைய சைவ சித்தாந்த நூலை படிக்கிறார்கள். இங்கிலீஷ்ல நூல் இருக்கு, சைவ சித்தாந்த நூல்கள் ஆங்கிலத்துல இருக்குது, அவர்கள் கொஞ்சம் படிக்கிறார்கள். சரியா? வேற்று சமயத்தவர்கள் கூட படிக்க, வேற்றினத்தவர்கள் மட்டும் வேற்று சமயத்தவர்கள் ஒரு வகையில தான் என்ன ஹாவாயில தானே வேற்று சமயத்தவர்கள் சைவத்தை அறிஞ்சு, சைவத்தினுடைய மேன்மை அறிஞ்சு, சிவனுடைய மேன்மை அறிந்து இன்றைக்கு சைவர்களாகி யாழ்ப்பாணத்து சைவர்களை விட மிக மேலான சைவ கோட்பாட்டை கடைபிடிப்பவர்களாக வாழுகிறார். சரியா? அவர்கள் இந்த நேரம் வியூதி அணிந்திருப்பார், சமயத்தை விட்டிருக்கிறார்கள், ருத்ராக்கம் அணிந்திருக்கிறார்கள், சிவாயனம் என்ற சிந்தனை வரும். சைவத்திலே ஆழமான கருத்து இருக்கு. தேவாரங்கள், திருமுறைகளை பற்றி மட்டுமில்லை, சைவத்தை அந்த தத்துவங்கள், வேதமாகும் மந்திரம், வடமொழியை படிச்சிருக்கிறார்கள். சரியா?
நாங்கள் வடமொழி அது வழக்கத்தையாண்ட என்று கூட கொஞ்சம் ஒதுக்குற நிலை எங்கள்கிட்ட இருக்குது. சரியா, நாங்கள் தமிழர், தமிழ்ல பூசையால் நல்லது தானே என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார். நல்லதுன்றது வேற விட, அதுக்காண்டி வடமொழியையோ வேதத்தையோ ஆகமத்தையோ நாங்கள் விளக்க முடியாது. அது இறைவனுடைய நூல். வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல். அந்த இறைவன் நூலின் சார்பு நூல்களாகத்தான் இந்த சைவ சித்தாந்தம் இருக்கு. அப்ப சைவ சித்தாந்தத்தை நாங்கள் இயலக்கூடிய அளவு கற்க வேணும். உண்மையில சைவ சித்தாந்த ஞானிகளை நான் போற்றுவேன் சிறப்பாக இந்த உமாவதி சிவாச்சாரியர். அவர்தான் சித்தாந்தத்தை இலகுபடுத்தினவர். கொடுக்கவில்லை ஒரு 4 பாட்டு. அந்த 4 பாட்டு இவ்வளவு விடயத்தை சொல்லுது. அடுத்தது திருவருட்பயன் 1.25 வரியில வள்ளுவர் மாதிரி இவ்வளவு ஆழமான கருத்துக்களை இலகுவாக முன்வைத்திருக்கிறார். சரியா, அடுத்தது உண்மை நெறி விளக்கம். அந்த உண்மை நெறி விளக்கம் அது என்னன்னு சொல்றது, ஒரு ஆன்மா முத்தி அடைகிறதுக்குரிய அந்த தசகாரியங்களை தான் சொல்லுது. ஒரு விடயத்தை மட்டும் தசகாரி 10 விடயம். சரியா, சாரி, ஒரு டெலிபோன் கோல் வந்ததில் ஒன்றும் செய்யலாம் போச்சு. அப்ப ஆழமான நூல்கள் இலகு நிலையிலிருந்து கடினமான நூல்கள் வரை இருக்கிறது. சரியா, ஒரு வகையில அருணந்தி சிவாச்சாரியார், மனவாசகடந்தார், உமாதி சிவாச்சாரியார்கள் கூட சிவஞான போதத்தை விளக்குவதற்காகத்தான் இந்த நூல்களை எழுதியிருக்கிறார்கள். சிவஞான போதத்துக்கு மாறுபாடாக ஒன்றும் எழுதியில. சிவஞான போதம் சூத்திரமா இருக்கணும், உங்களுக்கு தெரியும். அதுக்கு தமிழ்ல உரி எழுதியிருக்கேன், கொஞ்சம் மாபாடியம் உரி எழுதியிருக்கேன். அது போலதான் அருணந்தி சிவாச்சாரியார் சிவஞான போதத்தை விளக்கி எழுதின நூல்தான் சிவஞான சித்தியார். ஆனால் அந்த விளக்கம் என்னத்தில் கிடக்கணும், அதுவும் பாட்டு கிடக்கு. அந்த பாட்டினுடைய எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கிடக்கு. அவசரமெண்டா வாஜிப்பிடிக்கலாம். அப்ப சிவஞான போதத்தினுடைய ஒரு உரை நூல் செய்யுள் நூலாக இருக்குது. அது நீங்கள் நியாயமான ஒற்றுமையை பார்க்கலாம். அல்லது நான் பேருந்து சிவப்பிரகாசம், அதான் முதல் நூல், வழி நூல், சார்பு நூல் சிவப்பிரகாசம் என்று சொல்லப்படுவதை நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள். சரியா, அப்ப இன்றைக்கு ஒரு பாட்டு தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அது கொஞ்சம் ஆழமான விடயங்களை கொண்டிருக்குது. சரியா, அநேகமானவர்கள் 3 குணங்களை பற்றித்தான் அறிஞ்சிருப்பார்கள். அப்ப 9 குணம் இருக்குது. சரியா, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் படிக்க வேணும். சரியா, கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். எல்லாத்தையும் அள்ளி போட்டு விட்டால் அது பெரிய சங்கடமாக போகும். சில வினாக்களை கேட்கிறவர்கள் பின்னாலே இருக்கிறதை இப்ப முன்னாலேயே கேட்கிறார்கள் ஆசைப்பட்டு. ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சம் ஆழமா அப்பப்பதான் படிக்கலாம். சரியா, அப்பப்ப படிச்சாதான் அது ஸ்டெப் பை ஸ்டெப் தானே. முதலாவது படியிலே இருந்தான் 2வது படி அல்லது 3வது படி, சும்மா பாயலாம். அப்ப அதை கொஞ்சம் யோசிக்கணும். நாங்கள் மெல்ல மெல்ல மெல்லத்தான் படிச்சு கொண்டு போக வேணும். சரியா, என்பதை கொஞ்சம் எல்லாரும் சிந்திச்சா நல்லது. அந்தரப்படையில எந்த விதையும் அந்தரப்பட்டு முளமண்டு சொல்லி முடிக்கிறதுல ஒரு பிரயோசனம் இல்லை. சரியா, ஆகவே இணைத்தானும் நல்லவை கற்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்று வள்ளுவனார் சொன்னார். எதென்றாலும் ஒரு சின்ன நல்ல விஷயத்தை கற்றால். சரியா, அப்ப நாங்கள் சிவபிராசம் படிச்சு முடிச்சிட்டோம் என்று சொன்னா மட்டும் காணாது. சர்டிபிகேட்டுக்குரிய கல்வி இல்லத்தானே, அது பக்கத்தால சர்டிபிகேட் கிடக்கு. சரியா, நேற்றைய வகுப்புல கேள்வி பேப்பருக்கு விடை எழுதுறதை பற்றி சொன்னார்கள். நான் அநேகமா நாளைக்கு வகுப்பு எடுக்க மாட்டேன். வியாழக்கிழமை இந்த வினாத்தாளுக்கு விடை எழுதுற முறைகளை பற்றி கொஞ்சம் அந்த உதாரணம் காட்டி சொல்லுவேன். அதையும் இருக்கா இந்த புலவர் பரீட்சைக்கு தோற்றவர்கள் வியாழக்கிழமை அளவுக்கு நான் வினாத்தாளோட பார்த்து சில விஷயங்களை நான் அதுக்குள்ளார சொல்லுவேன். சரியா, என்றதை சொல்லி இன்னைக்கு நாங்கள் எங்களை கூட நிப்பாட்டுவோம். கொஞ்சம் கேள்வி நேரம் இருக்குத்தானே. சரியா, அப்ப ஒரு பாடல்லாம் உண்மையாண்டே படிச்சிருக்கு. 42வது பாடல். திருப்பி அந்த பாட்டை வாய்ச்சி காட்டணுமோ?
சரி, ஆனா நீங்கள் ஒருக்கா வாய்ச்சு பார்க்கணும், அந்த பாட்டின் கருத்து விளங்குதோ ஒருக்கா பார்க்கணும் கட்டாயம். சரியா? ஓரளவுக்கு இன்றைக்கு படிக்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தையாலேயோ அல்லது அடுத்த நாளோ ஒரு கொஞ்சம் திருப்பி பார்த்தா தான் அது கொஞ்சம் என்ன செய்யும், நிலைச்சு நிற்கும். சரியா? அதை ஒருக்கா நீங்கள் படிக்கிறார்கள் செய்து கொள்ளும், அது முக்கியம். நன்றி. சரியா? அருமையா இருந்தது. ஆனந்தியம்மா அன்மியூட். சரி, நன்றி சார். கேக்குதா? இதுவரையும் சிவப்பிரகாசம் தொடர்பான விரிவை வழங்கிய சைவப்புலவர் கந்த சத்யதாசன் அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற அனைவரின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சார்.